ஏங்க சிமெண்ட் கேட்டீங்க 5 மூட்டை அனுப்பிச்சி விட்டேன், அதுக்கும் பணம் தரல. மணல் கேட்டீங்க, மணல் அனுப்பிச்சி விட்டேன், அதுக்கும் பணம் தரல. ஆளுங்க வேலைக்கு பத்தலை நீங்கள், அதுக்கும் ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டேன், அதுக்கும் சம்பளம் தரல. பங்காளி இப்படி இருந்தால் எப்படிங்க நாங்கள் தொழில் பண்ணுறது? பங்காளி வாங்க பங்காளி, எங்கள் மாமனுக்கு ஒரு ஃபோனை போட்டு கொடுமா பங்காளி. ஆமனுக்கா? இருப்பா, போட்டு தரம்பா, இருப்பா. இந்தாப்பா பேசுப்பா. பங்காளி ஒரு நிமிஷம் தான், அங்கே போய் பேசிட்டு வந்து அவன் போன தரேன். என்னது? இரு பங்காளி. மாமா நாதாயிரம் பயல பணம் என்னடா ஆச்சு? வயிற்றுக்கு என்னடா திங்கிற? என்னது மாமா எங்கடா இருக்கிறா? பணம் வாங்கிட்டு போய் எத்தனை மாசம் ஆகுது? பணம் என்னடா ஆச்சு? என்னது எங்கடா இருக்கிறா? நாதாயிரம் பயல வயிற்றுக்கு என்னடா திங்கிற? பணம் என்னடா ஆச்சு? யார் அவன் போட்டு காய்ச்சிட்டே இருக்கிறான்? ஏய், முன்ன மாதிரி பிக்காளி பசங்களை நானும் பார்த்துருக்குறேன்டா. வீட்டு பக்கம் வச்சுனா காலை வெட்டியா போடுவேன். பங்காளிகிட்ட போன கொடுத்துடலாம். குறுக்க எவனோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த பங்காளி மாமா அவங்ககிட்ட பேசுகிறாராம். ஆமாம், நான் தான் பேசுகிறேன் மாமா. வீட்டு பக்கம் எதுவும் வந்துடாதா? வீட்டு பக்கம் எதுவும் வச்சுனா காலை வெட்டியா போடுவேன். வீட்டு பக்கம் எதுவும் வச்சுனா காலை வெட்டியா போடுவேன். ஒரு ஃபோன் பேசிட்டு தரேன்னு சொல்லிட்டு சைலண்டாக நிற்கிறா. பங்காளி நான் ஒண்ணு பேசுறேன் பங்காளி. மௌனே ஓர 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 ஓடுறோம் என்ன ஓட்டம் ஓடுறான் பாரு. என்ன யாருன்னு நினைச்சேன்? கோட்டரை குணா சங்க அறுத்துருண்டா. டேய் 5 கோட்டர் விற்கிறதுக்குள்ள பிக்காளி பசங்கிறது தப்பிச்சு வர்றது பெரிய வேலையா இருக்குது. சரி இங்கேயாச்சும் உட்காந்து இந்த 5 கோட்டரை விற்றுட்டு போவோம். எவனாச்சும் வரானுல பார்ப்போம். வராமலா இருக்கானுவ. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கடைங்களே காணோம். கிராமத்துக்கு வந்தால் கடைங்க எல்லாம் போல தான் இருக்குது. சரி பார்க்கலாம். என்ன சார் வேணும்? வாட்டர் கீட்டர் வேணுமா? என்னப்பா இந்த ஊரில் குவார்ட்ரு அவ்வளோ சர்வ சாதாரணமாக கிடைக்குதா? ஏன் சார் கிடைக்கல? இந்த ஊருக்கே நான் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தான் இந்த ஊருக்கே விற்கிறங்கிற இருக்குதாயா? வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். ஓ, வழியில் கேட்டாலும் கொடுப்போம். அப்படியா? இன்னும் 5 குவார்டர் தான் சார் இருக்கு. சார் நான் குவார்டருக்கு என்ன 10 ரூபா சேர்த்தா வாங்க போகிறேன். 5 குவார்டர் இருக்குது. குவார்டருக்கு 12 ரூபா, 60 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க சார். 5 குவார்ட்டருக்கும் 60 ரூபா கேட்டேன், உனக்கு கொடுத்துட்டோம். ஆச்சா? சரிங்க சார். மீதி 40 ரூபா கொடு, குவார்ட்டர் கொடு. இருங்க சார், மீதி சில்லறையை கொடுத்துட்டு தான் சார் தரணும் குவார்டரை. சரி கொடு. இல்லை சார் 40 ரூபா. 40 ஆச்சு. சரி 5 குவார்ட்டர் கொடு. இல்லை எதுக்கு பையோட கொடுக்குறா? என்ன குவார்ட்டர் கேட்டாக்கா வெறும் பால் பாக்கெட்டாக கொடுக்குறா? சார் நான் வீட்டுக்கு பால் பாக்கெட்டு போடுறவன். அப்படியா? ஒரு பிரச்சனையிலலாம் 5 பாக்கெட்டு விற்க முடியல. எப்படி விற்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வழியில் நீங்கள் வந்துட்டீங்க மகராச மாதிரி. அப்படியா? ஆமாம் சார். அடாடாட, நான் கூட தப்பாக நினச்சிட்டேன்பா. நானும் வந்து குவார்ட்டர் கேட்டுருன்னு நான் நினைக்கல, பால் பாக்கெட்டு தான் வாங்க வந்தோம். சரி சார் நான் டீசெண்டாக பால் பாக்கெட்டு விற்றுட்டு இருக்கேன். அப்படி தப்பாலாம் நினைக்காதீங்க சார். சந்தோஷம். பட்டுமா? சரிங்க. ரைட் ரைட். பிக்காளி பையன்கிட்ட தப்பிச்சு வந்தோம். பரவாயில்ல, இந்த 5 பாக்கெட்டு வித்தாச்சு.